கற்பி, கற்றுக் கொடுத்தல். முதல்ல உங்களுடைய இயலாமை அறிஞ்சு உங்களுடைய பள்ளிக்கூட பாடங்களை நினைவுபடுத்தி கற்றுக் கொடுத்து உங்களெல்லாம் ஒன்று திரட்டி நீங்கள் பலம் பெறணும் அப்படின்னு பாடுபடுற இந்த நம்மால் முடியும், அதாவது விழுந்து கிடக்கிற இந்த சமூகத்தை எழுச்சி பெற செஞ்சு நமக்கும் இந்த சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கணும்னு ஒரு பாடுபடுற நம்மால் முடியும் இந்த அறக்கட்டளையின் மதிப்பிற்குரிய டாக்டர் பிரகாஷ் அவர்களே மற்றும் அண்ணன் சிறப்புரை ஆற்றி சென்ற அண்ணன் பூபாலன் அவர்களே மற்றும் சமூக அக்கறை கொண்ட சமூக ஆர்வலர்களே, உங்களை பேர் நிச்சயமாக எனக்கு தெரியல, உங்களை தான் சொல்கிறேன், மற்றும் பெரியோர்களே, நாளைய வருங்கால தூண்கள்னு சொல்லுவாங்க, அந்த தூண்களாக இருக்கிற நீங்கள் தான் இதை கண்டிப்பாக கேட்கணும். நான் இப்போது மேடை பேச வரல, ஏன்னா இதோட நோக்கம் என்ன தெரியுங்க? என்ன நோக்கம்னு நினைக்கிறீங்க? யாராவது சொல்ல முடியுமா? ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸுங்களா, நான் உங்களை உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன். நானும் கடம்பத்தூர் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன், ஓகேவா? அம்பேத்கர் பாசறையில் தான் டியூஷனாக படிச்சிருக்கேன். கசவலாத்தூரில் ஒரு தான் பால்வாடியில் தான் நானும் படிச்சிருக்கேன், ஓகேவா? அதனால் நான் உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன். இது பேசுறதுக்காக நம்ம வரல. நம்ம என்ன சொல்ல வராங்கன்னா, இவ்வளோ செலவு பண்ணி செய்கிறாங்களே எதற்காக? அதை நம்ம யோசிக்கணும் இல்லையா? எல்லாருமே நம்ம ஒரு ரேலி போகணும். எதுக்காக போகணும்? யாராவது சொல்ல முடியுமா? ஹலோ குட்டிங்களா, உங்கள்கிட்ட தான் கேட்குறோமா? அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டோம், அப்படியே ஒரு ரேலி வந்தோம். எதுக்காக வந்தோம்? யாராவது சொல்ல முடியுமா? நம்ம ஒரு சுற்றி வந்தோமே எதுக்காக? யாருங்க தெரியலையா? நாம் நல்லா படித்து நம்ம குடும்பத்தை மட்டும் இல்லை, இந்த நாட்டையே வளப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தை தெரிவுபடுத்தணும். சில பேர் படிக்காதவங்களாம் இருக்காங்க, நம்ம தெரியுங்க, நம்ம அம்மா அப்பா எல்லாம் ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. இங்கே பாருங்கள், படிப்பறிவே இல்லாதவங்களாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு கற்றுக்கொடு அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைக்கணுன்றதுக்காக தான் நாம் சுற்றி வந்தோம் இல்லையா? வந்தோமா இல்லையா? ஏன் மௌன விரதம் ஏதாவது இருக்கீங்களா? என்ன இல்லை, நாம் ஒரு பதவி ஏந்தணும். அதாவது அந்த அட்டையை பிடிச்சோம் பார்த்தீங்களா? அந்த அட்டையில் ஒட்டியிருக்க வாசகத்தை யாராவது படிச்சிருக்கீங்களா? யாராவது படித்து சொல்ல முடியுமா? சொல்லுமா, படிக்க தெரியுமா தெரியாதா? உங்களை தான் கேட்குறேன். யாராவது படிச்சிருக்கீங்களா அந்த அட்டையை? நம்ம படிக்கலையா? தமிழில் தான் நம்ம எழுதியிருக்கு. அதில் ஒரு அட்டை இருக்குது. அந்த ஒவ்வொரு அட்டைக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாற்றை ஏன் எழுதுறாங்கன்னு தெரியுமா? இன்னைக்கு நம்ம அழகாக உட்காந்து பேசுகிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், ஒரு சமூக நல்ல இருக்கிறோம்னாக்கா, அன்றைக்கி அந்த அம்பேத்கர் பட்ட கஷ்டங்களுடைய வரலாறு தான் அந்த அட்டையில் செதுக்கி இருக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு அட்டை மட்டும் நீங்கள் யாராவது படித்து சொன்னால் தெரியும். ஒரு அட்டை எடுங்களேன். அது மாதிரி வாழ்வின் இருள் நீங்கள் கல்வி ஒளி ஏற்றி விடுவோம். புரியுதாம்மா? அப்படின்னா என்ன? நம்ம குடும்பத்தில் அம்மா அப்பா படிக்காமல் இருந்துருக்கலாம். நம்ம அம்மா அப்பா படுற கஷ்டத்தை நாம் அனுபவிக்காமல் இருக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்? படிக்கணும். எதை நோக்கி படிக்கணும்? அரசு பதவியை நோக்கி நம்ம படிக்கணும். வெறும் படிச்சுட்டு ஏதோ போனன்றதுக்காக நம்ம படிக்கக்கூடாது. நம்முடைய சமூகத்தை, அதாவது நாம் இருக்கிற கன்னிமா நகரோ இல்லை வைசாலி நகரோ, இந்த ஏரியாவை என்ன பண்ணணும்? மழை வந்தால் நம்மளுக்கு தான் தெரியும் கஷ்டம் எப்படின்னு. அப்போ அந்த அதிகாரிகளாக நாம் இருந்தால் நம்மளுடைய வேதனை நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இதுதான் அடுத்த ஒரு அட்டையில் எழுதியிருக்காங்க பாருங்க. அந்த அட்டை ஒன்று எடுங்க சொல்கிறேன். அதாவது நீ என்னை சார்ந்தவராக இல்லாத